ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஜஸ்ட் 13 டேஸ் தான் இருக்குது. உங்களோட ப்ரிப்ரேஷன் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ப்ரிப்பரேஷனில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னடா இவர் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு சொல்கிறான்னா யாரும் பயப்படாதீங்க. ஸோ சொல்லப்போனால் இருக்கிற 6 யூனிட்டில் 4 யூனிட்ஸ் மட்டும் தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ரிமைனிங் 2 யூனிட்ஸ், அதாவது யூனிட் 5 அண்ட் யூனிட் 1 வந்து நான் வெறும் 30 to 40% சிலபஸ் மட்டும் தான் படிச்சிருக்கிறேன். சொல்லப்போனால் நான் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் இப்போது கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைக்கும் போது என்னால் முடியல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச போர்ஷனை மட்டுமே நான் கவர் பண்ணி வச்சுருக்கிறேன் யூனிட் 1 அண்ட் யூனிட் 5ல். அண்ட் தென் ரிமைனிங் யூனிட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கம்ப்ளீட்டாக நான் முடிச்சிட்டேன். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் எனக்கு இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டெக்ஸ்டர் அகாடமியோட புக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஸ்கூல் புக் கிடையாது. ஸோ இந்த புக்கு தான் நான் லாஸ்ட் இயரும் யூஸ் பண்ணேன். ஸோ அதே புக்கே வந்து நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறது தான் நம்ம லைஃப்பில் போயிட்டே இருக்கும். ஸோ யாருமே உங்களோட ஹோப்பை விட்டுறாதீங்க. ஸோ இந்த வாட்டி வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு ஹோப் வெறும் 20% தான் இருக்குது. 2024ல் பை காட் கிரேஸ் நான் வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணேன். மெயின்ஸில் எனக்கு மார்க் கிடைக்கல. பட் இந்த டைம் வந்து 2025 எனக்கு ரொம்பவே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னோடய ஹோப்ஸை விடாமல் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ எல்லாருமே அதே மாதிரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளுக்குன்னு டைம் வரும் அப்படின்ற எண்ணத்தில் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கிறதெல்லாம் தாண்டி இந்த நாள் என்னோடய பெஸ்ட், நான் 8 ஹவர்ஸ் படிப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருங்க. ஸோ டேஸ் நெருங்கிட்டு இருக்குது. 10 டேஸில் நம்மளோட மேக்ஸிமம் எஃபர்ட்ஸை நம்ம போடணும். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் வந்து கடவுளுக்கு விட்டுருணும். ஆல் தி பெஸ்ட்.